என்ன ரேணு பிரச்சனை உனக்கு? நீயே தான் போட்டோ கேட்ட, அதனாலதான் நான் உனக்கு அனுப்பிச்சேன். சரி, போட்டோ பார்த்துட்டு நீயே கால் பண்ணுவ, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நான் இருந்தா நீ கால் பண்ணவும் இல்ல. என்னாச்சுன்னு தெரியாம நான் அவ்வளோ டைம் கால் பண்ணிருக்கேன், நீ எடுக்கவும் கிடையாது. கேட்டா போன் கையில தான் இருக்கு, ஆனா எடுக்க தோணலன்ற. என்னாச்சு உனக்கு? அதை சொல்லு. நீ இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஆனா அது என்னன்னு என்கிட்ட வாயை திறந்து சொன்னாதானே எனக்கு தெரியும். ஒன்னும் இல்ல கார்த்திக், நான் அப்புறம் பேசுறேனே. என்ன வேணும்? போனை எடுத்ததுல இருந்தே நீ இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க. நானும் எவ்வளவோ பொறுமையா இருக்கேன், ஆனா நீ எனக்கே கோவம் வர மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? நான் தான் சொல்றேன்ல, நான் அப்புறம் பேசுறேன் கார்த்திக். எனக்கு இங்க என்ன பிரச்சனைனே தெரியாம தலை வெடிச்சிட்டு போகுது. என்னமோ பண்ணு ரேணு, நான் போனை வைக்கிறேன். ஏங்க, நாமளே வருஷத்துக்கு ஒருக்காதான் குலதெய்வம் கோவிலுக்கு போறோம். அதுவும் இந்த வருஷம் பொங்கலுக்கு போக கூட இல்ல. அப்படி இருக்கும்போது இப்ப படையலுக்காவது குடும்பத்தோட 2 நாள் போய் தங்கிட்டு வரலாம்ல. ஏண்டி, நான் என்ன உங்களுக்கு போக வேணாம்னு சொல்றேன்? அதான் பெரியப்பா வீட்டுல 2 நாள் தங்கிட்டு தானே வருவாங்க. நீ வேணும்னா பிள்ளைங்களோட போய் 2 நாள் தங்கிட்டு வா. நானும் உங்களோட வந்துட்டா இங்க இருக்க வேலையெல்லாம் யார் பாப்பா? அதுவும் இல்லாம ஒரு சில இடத்துல எல்லாம் பணம் வாங்க வேண்டியது அப்படியே நிக்குது. அதெல்லாம் பார்த்து வாங்கணும். அதுவும் இல்லாம கொள்ளையில வேற வேலை நடக்குது இல்ல, அதுக்கு எல்லாமே இங்க ஒரு ஆள் இருந்ததானே ஆகும். நான் நேர படையில அன்னைக்கு வந்துக்கிறேன், நீ பிள்ளைங்களோட போய் இருந்துட்டு வா. சரிங்க, அப்ப நாங்க முன்னாடி போறோம், நீங்க இருக்கப்படி இருந்துட்டு படையல் அன்னைக்கு நேரா வாங்க. என்ன பெரியவதான் இருந்துகிட்டு நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்றா. எனக்கும் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போலாமா என்னன்னு யோசனையா இருக்கு. இல்லைனாலும் இங்க தனியா விட்டுட்டும் போக முடியாது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீயும் அறிவில்லாத தனமா பேசாத. அவதான் எதையோ ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு இப்ப அதுக்குள்ள எதுக்கு நாம கோவிலுக்கெல்லாம் போய்கிட்டுன்னு நினைக்கிறா போல. அதுக்குன்னு அவ மனநிலைமைக்குன்னு அவளை தனியா விட்டுற முடியாதுல்ல. ஐயோ இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் சொல்லல. அவ என்ன நினைக்கிறாளோ என்னமோன்னு தெரியலங்க. ஆனா வரலன்றா. பத்தாததுக்கு இப்ப காலில் வேற அவளுக்கு அடிபட்டிருக்கா. அதான் இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா சரின்னு நானும் ஒன்னும் சொல்லிக்கல. சரி, அப்ப நீயும் சின்னவளும் வேணா நாளைக்கு எல்லாரோடையும் கிளம்பிருங்க. நான் பெரியவளை படையில அன்னைக்கு கூட்டிட்டு வந்துக்கிறேன். இல்லங்க, அவ சுத்தமா வர்றதுக்கே விருப்பம் இல்லைங்கிறா. அவ சொல்றாளேன்னு அதுக்குன்னு அவ பேச்சு கேட்டுக்கிட்டு அவளை மட்டும் இங்க தனியா விட்டுட்டு போகவா முடியும்? அதெல்லாம் அவளையும் குழந்தையும் நான் கூட்டிட்டு வந்துக்கிறேன். நீங்க 2 பேரும் வேணா நாளைக்கு கிளம்புங்க. சரிங்க. உன் அண்ணன் பைக் சவுண்ட் தான் கேக்குது, வராருன்னு நினைக்கிறேன். நீயே கேட்க வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட கேடு. உனக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயமா? கேட்க தான் போறேன். அப்படி போடு. ஆனா ஒண்ணுமா, இதெல்லாம் நான் தான் உன்கிட்ட சொன்னேன்னு தயவு செய்து என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத. நான் உன்னை பார்த்தா பாவமா இருக்கேன் தான் இந்த உண்மையெல்லாம் உன்கிட்ட சொன்னேன். எங்கேயும் என்ன கோத்து விட்டுறாத தாயே. அண்ணா சொல்லு மதி. ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். கேளு. அப்படி உள்ள வந்ததும் வராததுமா என்ன கேட்க போற? உனக்கு சத்யாவை ஏற்கனவே தெரியுமாண்ணா? சத்யாவா? எப்படியும் தெரியாதுன்னு தான் பதில் வரும். தெரியும் மதி. என்ன இவ்வளவு தைரியமா தெரியும் பதில் வருது? தெரியுமா? ஆமா மதி, தெரியும். ஏன், என்னாச்சு? தெரியுமா? வேற ஏன்ன? நேத்து நான் உங்க 2 பேருக்கும் இன்ட்ரோ கொடுக்கும்போது யாருன்னே தெரியாத மாதிரி காமிச்சுக்கிட்டீங்க. அது ஒண்ணும் இல்ல, எனக்கு அவளை நல்லா தெரியும், உனக்கும் அவளை தெரியும்னு நேத்து தான் எனக்கே தெரிஞ்சது. அதான் ஒரு சின்ன ஷாக். அதுவும் இல்லாம உன் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு எனக்கு இன்ட்ரோ கொடுத்தியா? வேற சத்யாக்கும் நான் தான் உன்னோட தங்கச்சின்னு இப்பதான் தெரியுமா? ஆமா மதி, எனக்கு இருந்த அதே ஷாக் தான் அவளுக்கும் நேத்து தான் தெரியும். நான் என்ன கேட்க சொன்னேன், இவ என்ன கேட்டுட்டு இருக்கா பாரு. நீ என் ஃப்ரெண்டு தங்கச்சியை லவ் பண்றேன்னு கேட்டு சண்டை போடுவான்னு பார்த்தா இப்படி நின்று பேசிட்டு இருக்கா. அண்ணா, அப்போ சத்யாதான். பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீயே கேட்டுட்ட. அப்புறம் என்ன மதி, அண்ணி ஓகேவா உனக்கு? அண்ணியா? எனக்கு டபுள் ஓகே. என்னாச்சு இவளுக்கு? அதானே பார்த்தேன், ஏன் தங்கச்சிக்கு பிடிக்காம இருக்குமா என்ன? ஏன் தெரியலண்ணே, எனக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடில இருந்தே அவளை ரொம்ப பிடிக்கும். எல்லார்கிட்டையும் நல்லா பேசி பழகுவா. அதுவும் இல்லாம நான் அவங்க வீட்டுல இருக்க வரைக்குமே எனக்கு கொஞ்சம் கூட டைம் போனதே தெரியல.
அதுவும் இல்லாம அவ சொல்லிக்கிட்டே இருப்பா, எனக்கு உங்களுக்கும் ஏதோ பாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களை எனக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குன்னு. நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலண்ணே. நீ லவ் பண்ற பொண்ணு சத்யா தானே? பர்றா, சரி இதானே உன் டவுட்டு, கிளியர் ஆச்சா? ஆ, ஆகியிருக்கோன்னு நினைக்கிறேண்ணே. நீ போ. சரி. என்ன பாக்குற? நாம எதிர்பார்த்தது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணுன்னு பாக்குறியா? வேற பின்ன நான் உன்னை என்ன கேட்க சொன்னேன், நீ என்ன கேட்டிருக்க? அட கடவுளே, உனக்கு இன்னும் புரியல பாரு. நீ கேட்டதுக்கு என்னாலேயே பதில் சொல்லியிருக்க முடியும். இருந்தாலும் ஏன் நான் அண்ணனை சொல்ல சொன்னேன்னா அப்பதான் என் அண்ணனை பத்தி உனக்கு புரியும். எங்க அண்ணன் லவ் பண்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். அதெல்லாம் எங்க அண்ணன் இங்க எல்லார்கிட்டயுமே சொல்லியாச்சு. ஆனா யார பண்றாங்கன்னு தான் தெரியாது. அது கூட எங்க கிட்ட மறைக்கணும்லாம் இல்ல, நேரம் வரப்ப எங்க கிட்ட சொல்லிக்கலான்னு இருந்திருக்காங்க. என்னதான் லவ் பண்றாங்கன்னு வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அதுக்காக ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுல்ல. அதனாலதான் நீ சொன்னல எங்க அண்ணன் எல்லாத்தையும் எங்க கிட்ட மறைக்க பாக்குறாங்கன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்திருந்தா இப்ப நான் சத்யாவை தெரியுமான்னு கேட்டதுக்கு இல்லன்னு சொல்லிருக்கணும். அவர் மட்டும் உன் ஃப்ரெண்டோட தங்கச்சியை தைரியமா லவ் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா நீ பண்ண மட்டும் தப்பா? அதையும் நீ கேட்கவே இல்ல. அத அண்ணன் கிட்ட கேட்கணும்னு எந்த அவசியம் இல்ல. அதுக்கான பதில் எனக்கே தெரியும். அண்ணன் லவ் பண்றதுல யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அண்ணனும் லவ் பண்றாங்க, சத்யாவும் அண்ணனை லவ் பண்றா. அவங்க 2 பேத்துக்குமே பிடிச்சிருக்கு. ஆனா என் விஷயத்துல அப்படி இல்லையே. எனக்கு மட்டும்தான் கார்த்திகை பிடிச்சிருந்தது. அதையும் தாண்டி கார்த்திக் இப்போ வேறொரு பொண்ணை லவ் பண்றாருன்னு தெரிஞ்சிருச்சு. கஷ்டம்தான், மறக்க முடியாது. மனசுக்குள்ளே நிறைய கனவு கண்டுட்டேன். ஆனாலும் அவங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம விலகிறது தானே நல்லது. எனக்கு மட்டும் ஆதியை பிடிக்கலன்னு நான் அவர் என்னை விட்டு விலகணும்னு நினைக்கிறது சரினா அப்போ நானும் கார்த்திகை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம கார்த்திக்கும் எங்க அண்ணனும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னால அவங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த மனசு கஷ்டமும் வரக்கூடாது. என்ன பேசுற நீ? அதுக்குன்னு நீ ஆசைப்பட்டவன் உனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்லையா? அப்படி இல்ல, இது வரைக்குமே கார்த்திக் எனக்கு வேணும்னு நினைச்சதுல எந்த தப்புமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் கார்த்திக் வேறொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னு. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பிரச்சனை பண்றது, அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்பவே அசிங்கமான வேலை. இன்னமும் சொல்ல போனா எனக்கு கார்த்திக் முக்கியமா எங்க அண்ணன் முக்கியமான்னு கேட்டா எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். அதனாலதான் இப்போ நீ எங்க அண்ணன் எங்க கிட்ட மறைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது கூட எனக்கு கோவம் வந்துருச்சு. அண்ணனை மட்டும் எதுக்காகவும் யார்கிட்டையும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேணும்னா நினைக்கலாம் கார்த்திக் விஷயம் தெரிஞ்சு அண்ணன் அன்னைக்கு அவ்வளோ அடிச்சாங்களே, இவன் என்ன இப்ப இப்படி பேசுறான்னு. இருந்துட்டு போட்டும், ஏன் அண்ணன் தானே. அதுக்காகலாம் என் அண்ணனை எனக்கு பிடிக்காம போகாது. ஸோ இன்னொரு டைம் இந்த வீட்டில் இருக்க யார்கிட்டையும் என் அண்ணனை பத்தி இப்படி பேசாத. நீ தெரிஞ்சு பேசுனியோ இல்ல தெரியாம பேசுனியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடந்தது வேற ஒன்னால இருக்கு. என்னவோ உலகத்துல இவ ஒருத்திக்கு மட்டும்தான் இவ அண்ணன் மேல பாசம் இருக்க மாதிரி. சரியான நேரம் வராமைய போயிரும், பாத்துக்கிறேன். என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்னும் இல்ல. ஏமலர், நீ எப்படி இருப்பன்னு கூடவா எனக்கு தெரியாது? அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. ஒன்னும் இல்ல, அம்மா சொல்லிட்டே இருந்தாங்கல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கன்னு. அதான் நாம இன்னைக்கு நைட்டு மட்டும் அங்க இருந்துட்டு காலையில கூட வந்திருக்கலாம். என்னடி வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? நான் தான் சொன்னல்லடி மலர், நாளைக்கு ஈவினிங் நாம கோவிலுக்கு கிளம்பணும். நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு நைட்டு உன் வீட்டுல தங்கி இருந்தாலும் நாளைக்கு காலையில அவசர அவசரமா இங்க கிளம்பி வரணும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸை பேக் பண்றது அது இதுன்னு அவ்வளவு வேலை இருக்கு. எல்லாத்தையும் அவசர அவசரமா பண்ணணும்ல. ஆனா இப்ப முன்னாடியே வந்ததால அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நாளைக்கு காலையில எழுந்து ரிலாக்ஸா கிளம்பலாம்ல. லூசு, நான் தான் சொன்னல்லடி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் உங்க அம்மா வீட்டுக்கு 1 வீக் தங்குற மாதிரி போலான்னு. அப்புறம் என்ன உனக்கு? ஒன்னும் ஆகல. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னால நினைச்ச நேரத்துக்கு எங்க அம்மா கிட்ட பேசவும் பார்க்கவும் முடியல. அதான் கஷ்டமா இருக்கு. ஐயோ, இப்ப அப்படிதாண்டி இருக்கும். நாம என்ன அதுக்குன்னு அங்க போகாம வராமையா இருந்துட போறோம். ஃபீல் பண்ணாதடி, நம்ம கண்டிப்பா கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் உங்க அம்மா வீட்டுல ரொம்ப நாள் தங்குற மாதிரியே போயிட்டு வரலாம். என்ன லூசு, இதுக்கெல்லாமாடி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க?
சரிங்க வா. என்ன? அட, நான் தான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் உங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் சிரிக்க தான் செய்ய. இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆ, போ, நீ சும்மா சொல்ற. அட, உண்மையா தாண்டி சொல்றேன். என் பொண்டாட்டி சிரிச்சா அவ்வளவு அழகா இருக்கா. ஆ, சும்மா இரு. ஏன் வெக்கம் வந்துருச்சோ? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தை மாதிரி நடந்துக்கிறடி. என்னாச்சு உனக்கு? உனக்கும் அண்ணாக்கும் எதுவும் சண்டையா? அதெல்லாம் எதுவும் இல்ல. ஏன், கார்த்திக் எதுவும் சொன்னாரா? ஆமா, கார்த்திக் அண்ணா வீட்ல உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு பார்க்க சொன்னாங்க. நேத்துல இருந்து நீ அண்ணா கிட்ட பேசாம அவாய்ட் பண்றியாமே? ஏன், என்னாச்சு உனக்கு? ஏன், கார்த்திக் இவ்வளவும் சொல்லிட்டு என்னாச்சுன்னு மட்டும் உன்கிட்ட சொல்லலையே என்ன? சொன்னாங்க தான். அப்புறம் என்னாச்சுன்னு கேக்குற? ஏய் ரேணு, எனக்குமே இப்பதான் தெரியும் மதி அவங்க தான் விஜயோட தங்கச்சின்னு. என்ன சொல்றதுன்னு தெரியல சத்யா எனக்கு. என் ஃப்ரெண்ட் அவ, ஆனா அவளை பத்தி ஒண்ணுமே இவ்வளோ நாளும் நான் தெரியாம இருந்திருக்கேன். அவளும் ஒன் சைடா கார்த்திகை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா போல இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல சத்யா எனக்கு. இப்போ நானும் கார்த்திக்கும் தான் லவ் பண்றோன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே எனக்கு சொல்ல தெரியல. ஏய், அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அதுக்கும் நீ கார்த்திக் அண்ணாவை அவாய்ட் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு? தெரியல, இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. கார்த்திக் கிட்ட பேசுறதுக்கே வர மாட்டேங்குது. என்ன ரேணு வளர்ற? அவங்க ஒன் சைடா கார்த்திக் அண்ணாவை லவ் பண்ணிருக்காங்கன்றதுக்காக கார்த்திக் அண்ணாவை கஷ்டப்படுத்த போறியா? அதெல்லாம் இல்ல சத்யா. என்னால யாருக்காகவும் எதனாலையும் கார்த்திக்கு மட்டும் யாருக்கும் விட்டு தர முடியாது. விட்டு தரவும் மாட்டேன். அட, நீதான் அப்புறம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கல்ல, வேற என்னதான் பிரச்சனை உனக்கு? இல்ல, இதனால என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமோன்னு பயமா இருக்கு. மதிக்கு இத நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். ஒருவேளை கார்த்திக்கும் நானும் தான் லவ் பண்றோம்னு அவளுக்கு தெரிஞ்சா இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாமே போயிருவாளோ? ரேணு, நடக்கிறது தான் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் வேணும்னா அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். ஆனா யோசிச்சு பாரு, கார்த்திக் அண்ணா உன்னை ஸ்கூல் டைம்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து எந்த காரணத்துக்காகவும் அவரை கஷ்டப்படுத்திடாத. எனக்கு புரியுது சத்யா. புரிஞ்ச சரிதான். என்னத்த, மாமா வீட்ல இல்லையா? இல்ல ஆதி, மாமா இவ்ளோ நேரமும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்பதான் ஆபீஸ் கிளம்பி போனாரு. ஆனா போகும்போது சொல்லிட்டு தான் போனாரு, ஆதி இது மாதிரி ஃபைல் கொண்டு வருவான், அதை வாங்கி வையின்னு. ஆமாத்த, இதுல புது பிசினஸ்க்கான ஐடியாலாம் இருக்கான். அதனால அப்பா கொடுத்துருவாரு சொன்னாரு. மாமா வந்ததும் மறக்காம கொடுத்துருங்க. சரி ஆதி, நான் கொடுத்துடுறேன். சரிடா, நீ இதுல இரு, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்லத்த, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் கிளம்புறேன். ஏன் ஆதி, என் மேல என்ன கோவம் உனக்கு? சச்சே, எனக்கு என்னத்த உங்க மேல கோவம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல ஆதி, நீ ஆசைப்பட்டதை தான் நானும் ஆசைப்பட்டேன். நம்ம அத்தை பொண்ணாச்சுன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. எனக்குமே அந்த ஆசை இருந்ததுதான். என் அண்ணன் குடும்பத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்குமேன்னு நானுமே நினைச்சேன்தான். ஆனா என்ன பண்றது, நமக்கு மட்டும் ஆசை இருந்தா பத்தாது. பரவாயில்லத்த, நீங்க ஒரு ஆளாச்சும் எனக்காக யோசிச்சிருக்கீங்களே. வீட்டுல அப்பா இருந்துகிட்டு பொண்ணை பார்க்க போறோம், கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு தெரியும் அத்த, மதிக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கும். யார் என்ன வேணா சொல்லட்டுமே, ஆனா மதிக்கு என்ன பிடிக்கிற வரைக்கும் நான் அவளுக்காக வெயிட் பண்ண போறேன். ஆதி, தெரியும் அத்த நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு. உங்க எல்லாருக்கும் வேணா இது ஒத்து வராதுன்னு தோணலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. மதிக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆதி. ஃப்ரீயா விடுங்க அத்த, ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கண்ணை பார்த்ததும் வேகமாய் மின்னல் அடித்தத நெஞ்சிலே தொழில் சிறகுகளின்றியே தேகம் பருக்குற சின்னிலே இந்த புது உயிரே நீ தந்ததா என் புலனைந்தும் நன்றி சொல்லுவதா ஒரேதாய் என்ன ஒரு ரியாக்ஷனும் இல்ல? இந்நேரம் ஐயோ அம்மானு கத்தி ஊரை கூட்டி இருக்கணுமே. என்ன? அதுதான் நானும் கேக்குறேன். என்ன? ஒண்ணும் இல்லையே. ஓ, ஒன்னும் இல்லாம தான் இவ்வளவு நேரம் வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருந்தியோ?
யார் பார்த்தா? யாரு பார்த்தான்னு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே நின்னோம் எல்லாரும் பார்த்துருவாங்க. கொஞ்சம் சட்டையிலேருந்து கையை எடுக்கிறியா? சாரி. என்ன சாரி? ஏன் கண்ணு தெரியாதா? உன் வீட்ல யாராவது நீ என்னை இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா ஏன் இமேஜ் தான் ஸ்பாயில் ஆகும். என்ன பாக்குற? அதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன் என்ன இடிச்ச? ஹலோ ஹலோ, நான் ஒன்றும் வேணும்லாம் இடிக்கல. நான் நீங்க வர்றதை கவனிக்கல, தெரியாம இடிச்சிட்டேன். சாரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுக்காக என்ன இடிச்ச? எனக்கு இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் தான் தெரியாம இடிச்சிட்டேன்னு சொல்றேனே. வேற பின்ன ஏன் ரொம்ப நேரத்துக்கு என்ன வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்த? அப்படியெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கல, தெரியாம இடிச்சிட்டேன். சாரி. போதுமா? சரி சரி, ஏதோ போனா போதுன்னு விடுறேன் போ. ரொம்ப திமிருதான். என்ன கேக்கல? ஒன்றும் இல்லை, ஆளை விடுங்க. ஹாய், வீடியோ முடிஞ்சிருச்சு. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பேச போகிறேன். ஆஸ் யூஷுவல் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரம் பேச போகிறதெல்லாம் கிடையாது. ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான், சொல்லிட்டு போயிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக 3-4 வீடியோ கொஞ்சம் இழுன்னு இழுத்த மாதிரி எனக்கே தோணுச்சு. ஒன்றும் இல்லை, இந்த வீக் முழுக்க காலேஜ் நடந்துச்சா, அதனால நான் எடுக்க நினச்ச எபிசோடு என்னால் இந்த வீக்கில் எடுக்க முடியல. ஆனால் இந்த வீடியோ இல்லாமல் அடுத்து நான் போஸ்ட் பண்ண போகிற எபிசோடு, அதாவது எபிசோட் 91 வந்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க போகுது. எதிர்பார்க்காத மீன்ஸ் ரொம்ப பில்டப்லாம் கிடையாது. ஆனால் இந்த விஷயம் நீங்கள் அடிக்கடி கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு விஷயம். ஸோ அடுத்து அந்த சம்பவம் தான் பண்ண போகிறோம். என்னெல்லாம் இப்போதைக்கு ரிவீல் பண்ண மாட்டேன், ஏன்னா சொல்லிட்டா அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ நீங்கள் வேணால் முடிஞ்சால் என்னென்னு கமெண்ட்ஸில் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ நாளைக்கு வராது, ஏன்னா அடுத்த எபிசோட் வந்து எடிட்டிங் ஒர்க் நிறையா இருக்குது. வீடியோ நாளைக்கு மறுநாள் பொங்கல் அன்னைக்கு வரும். பொங்கல் ஸ்பெஷல்னு கூட வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் மறக்காமல் வந்துடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டோரியை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண பார்க்குறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.